இப்போ இந்த சித்ரா நடந்த பாலியல் வன்கொடுமை பத்தி பேச போறாங்க. சித்ரா ஏர்போர்ட்டுக்கு நடந்தத அறிவு இல்லையாடா? வயசு புள்ளைய பொம்பளை புள்ளைய அந்த காட்டுக்குள்ள கூட்டிட்டு போவியா? சரி, அவனுக்கு தான் அறிவு இல்லை. இந்த பொம்பளை பிள்ளை காலேஜ் படிக்கிற உனக்குலாம் அறிவு இல்ல. அறிவு கொஞ்சம் கூட இல்லையா? அவனை நம்பி போய் அவன் சினிமா டைலாக் பேசியிருப்பான். 10 பேர் வந்தாலும் நடிப்பேன், 20 பேர் வந்தாலும் நடிப்பேன். அவன் சினிமாவை பார்த்து டைலாக் பேசியிருப்பான். சரியா? அதை நம்பி நீ போயிட்ட. ஒருத்தனுக்கு ஒருத்தன் தான் மல்லுக்கட்டி ஜெயிக்க முடியும். அது 100க்கு ஏதோ ஒருத்தன் தான் ஜெயிக்க முடியும். எல்லாருனாலே ஒருத்தனுக்கு ஒருத்தன் மல்லுக்கட்டி ஜெயிக்கவே முடியாது. சரியா? ஒருத்தனை 3 பேர் வந்தாங்கன்னா அவனால ஒண்ணும் பண்ண முடியாது. அவன் என்ன பண்ணுவான்? ரெண்டுக்குமே அறிவில்லாம போய் இன்னைக்கு நீ வெறிநாய்க்கு இறையாயிட்ட. நம்ம இதுல வெறிநாய் இருக்குன்னு உனக்கும் தெரியும். சரியா? நம்ம நாட்டுல வெறிநாய் இருக்குன்னு தெரியும். அந்த வெறிநாய்க்கு நம்ம தான் பாதுகாப்பா இருந்துக்கணும். என்ன பண்றதுடா இப்படி ஏமாந்து போச்சா? இந்த பெத்தவங்களுக்கு என்னங்க, நீங்க உங்க பிள்ளைக்கு ஃப்ரீடம் கொடுக்கறோம்னு வளர்க்குறீங்க. என்ன ஃப்ரீடம் கொடுத்து வச்சிருக்கீங்க நீங்க பிள்ளைக்கு? பிள்ளைக்கு காலேஜ் 6 மணிக்கு முடிஞ்சுதா? இல்ல 7 மணிக்கு முடிஞ்சதா? 5 மணிக்கு முடிஞ்சதா? கால் பண்ணி கேட்க வேண்டியதானே? எங்க இருக்க சாமி, எங்க இருக்க தங்கம், இன்னும் காணாமே அப்படி நீங்க கேட்க வேண்டியதானுங்க. ஏன் நம்ம புள்ள மேல நம்மளுக்கு நம்பிக்கை இருக்குண்ணா இல்லீங்கல. உங்க புள்ள மேல ஒரு நம்பிக்கை வச்சு உங்க பிள்ளைய காலேஜ் விட்டுருக்கீங்க, வெளியில விட்டுருக்கீங்க, ஃப்ரீயா போயிட்டு வரட்டுங்கிறீங்க. ஃப்ரீயா போயிட்டு வரட்டும் நீங்க நினைக்கிறீங்க. இந்த வெறி நாய்களை பத்தியே நீங்க நினைக்கல. இப்படிலாம் இருக்கீங்க. ஹாஸ்டல்ல இருக்க பிள்ளைகளுக்கும் தான் நான் சொல்றேன். சரிங்களா?